இப்ப நம்ம பார்க்க போற நாவல் எழுத்தாளர் தமிழ் வெண்பா அவர்களின் முதல் நாவலான தென்றலே திரும்பிவிடு. தென்றல் 52. அதிகாலை சூரியன் மெல்ல மெல்ல மேகங்களுக்கு இடையிருந்து வரலாமா வேண்டாமா என்பதை போல எட்டி எட்டி பார்த்து கொண்டிருந்தான். ஒருவேளை அவனுக்கு கூட யாழின் கோபத்தை கண்டுதான் பயமா? அதனால் தான் வருவதில் இந்த தமக்கமோ? அதிகாலை நேர செந்நிற சூரியனுக்கு போட்டியாக கோபத்தில் சிவந்திருந்தது அவள் முகம். அந்த அறையின் குறுக்கும் நெடுக்குமாக குட்டி போட்ட பூனை போல நடந்து கொண்டிருந்தாள் அவள். இதில் நகத்தை கடிக்கிறேன் பேர் வழி என பாதி விரலையே மென்று தின்று கொண்டிருந்தாள். அவள் கோபத்திற்கும் காரணம் இல்லாமல் இல்லை. மகிழனை அவள் பார்த்தே இன்றோடு 2 தினங்கள் ஆகிறது. அவளும் அவனுடன் பேச வேண்டும் என்று காத்திருந்து இரவில் அவளை அறியாமலே தூங்கி போகிறாள். அதன் பிறகு அவன் வருகிறான். தூங்கும் அவளையும் தருவையும் அணைத்து கொண்டுதான் அவனும் தூங்குகிறான். அவன் வந்துவிட்டதை அவளின் உள்ளுணர்வு எடுத்து இயம்புகிறது தான். ஆனால் இரவு 2 மணிக்கு மேல் வந்து சோர்ந்து அசந்து உறங்குபவனை அவளால் எப்படி எழுப்ப முடியும்? சரி, விடிந்து பேசிக்கொள்ளலாம் என்று பார்த்தால் இவள் எழும் முன்னமே ஆள் காணாமல் போய் விடுகிறான். எப்போது எழுகிறான்? எப்படி சத்தமே இல்லாமல் கிளம்பி வெளியே செல்கிறான்? எதுவுமே அவளுக்கு புரியவில்லை. ரொம்ப தான் ஓவரா போறான். என்னதான் நினைச்சிட்டு இருக்கான் அவன் மனசுல? என்னை பார்த்தா எப்படி தெரியுதாம்? மிஞ்சுனா கொஞ்சறான், கெஞ்சுனா மிஞ்சுறான். போனா போகுதுன்னு பாவம் பார்த்து விட்டா உனக்கு ரொம்ப குளிர் விட்டு போச்சு. இருடி, அந்த வெள்ளி டம்ளர் இன்னும் இங்கதான் இருக்கு. இன்னைக்கு நைட்டு வராமல போயிடுவ. அப்ப இருக்கு உனக்கு எரும மாடு. பண்றதெல்லாம் பண்ணிட்டு கொஞ்சமாவது சமாதானப்படுத்துவோன்னு ஏதாவது இருக்கா? டியூப்லைட், எருமை, குரங்கு, பன்னி, கழுத, தேவாங்கு இன்னும் அவள் என்னென்ன சொல்லி திட்டியிருப்பாளோ. நல்ல வேலை தரு கண் விழித்து மகிழனை காப்பாற்றினாள். மா, அம்மா, அம்மா. அவள் இவளை காணாது சினுங்களாய் அழத்தொடங்க. என் தரு சொல்ல முழிச்சிட்டீங்களா? வாங்க வாங்க, அம்மாட்ட வாங்க என்றபடியே யாழ் கை நீட்டி அவளை அள்ளி முகமெல்லாம் முத்தம் வைக்க அவள் கேட்ட அடுத்த கேள்வியே அப்பா எங்கம்மா என்பதுதான். உள்ளுக்குள் சுறுசுறுவென்ற எரிச்சலும் கோபமும் மண்டினாலும் அப்பாக்கு வேலை இருந்துச்சுடா பட்டோ, அதான் வெளியில போயிருக்காங்க என்றாள் அவள். நைட்டு அப்பா வருவாங்கன்னு சொன்ன, வரல என்றால் விடாமல் அடுத்தது. வந்தாங்கடாமோ, நீங்க தான் தூங்கிட்டீங்க. இனிமே எப்பமா வருவாங்க? இன்னைக்கு நைட்டு வந்துடுவாங்கடா கண்ணா. என் செல்லத்துக்கு நிறைய சாக்லேட் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வருவாங்க என்றால் மகளின் நச்சரிப்பை திசை மாற்ற. அப்போ உனக்கு? எனக்கும் தண்டா பட்டிக்குட்டி என்றவள் அவள் கன்னத்தில் முத்தம் கொடுத்து குளியலறைக்குள் அழைத்து சென்றாள். அவளை காலை கடன்களை செய்ய வைத்து அப்போதை குளிக்க வைத்து கொண்டிருந்தாள். இது அன்னை இல்லத்தின் நடைமுறை. குளித்து வந்துதான் எதுவாயிருந்தாலுமே சாப்பிட வேண்டும். தருவும் அப்படிதான் பழகியிருந்தாள். எப்படி இவ மகிக்கிட்ட இப்படி ஒட்டிக்கிட்டா? வார்த்தைக்கு வார்த்தை அப்பாங்கிறா. கண்டிப்பா அவன் தான் சொல்லி கொடுத்துருக்கணும். இல்லனா எப்படி பிள்ளைக்கு தெரியும்? இது சரி வருமா? இப்ப எல்லாம் என்னை விட அவன் தான் அதிகம் தேடுறா. என்ன இருந்தாலும் தருவ இந்த வீட்டு குழந்தையா எல்லாரும் ஏத்துப்பாங்களா? முதல்ல மைய அவளை பொண்ணா ஏத்துப்பானா என எண்ணியவளுக்கு அவன் 30 முறை சொல்லிய வார்த்தைகள் நெருஞ்சி முள்ளாய் மனதை உறுத்தி கொண்டே இருந்தது. மகி, எனக்கு ஒரு ஆசை இருக்குடா என்றாள் சின்ன குரலில் யாழ் அவளிடம். என்ன கண்ணம்மா என்றான் அவனும். நான் அப்பா பாசம் இல்லாமலே வளர்ந்துட்டேனா? அது எனக்கு ஒரு ஏக்கமாகவே போயிடுச்சு. அதனால அப்பா அம்மா 2 பேருமே இல்லாம கஷ்டப்படுற எத்தனை குழந்தைங்க இருக்காங்க. அதுல ஒரு குழந்தையாவது எடுத்து அப்பா அம்மா பாசத்தை முழுசா கொடுக்கணும்னு ஆசையா இருக்குடா என்றாள் எதிர்பார்ப்புடன் அவள். கண்ணம்மா, குழந்தை இல்லாதவங்க தத்தெடுத்துக்கிறது வேற, நம்ம எடுக்கிறது வேறடா. நமக்குன்னு ஒரு குழந்தை வந்தா அந்த குழந்தை மேல அதே பாசத்தோட இருப்போம்னு சொல்ல முடியாதுடா. அதுவும் இல்லாம நம்மளை சுத்தி உள்ளவங்களும் அந்த குழந்தைய ஏத்துப்பாங்கன்னு இல்லையே என்றான் யோசனையுடன் அவன். மற்றவங்களுக்காக நம்ம வாழ முடியுமா? நான் கண்டிப்பா நல்லா பார்த்துப்பேன்டா, ப்ளீஸ் எனக்காகடா என்றாள் கெஞ்சலாய் அவள். அது மட்டும் காரணம் இல்ல கண்ணம்மா. நீ பாசமா இருக்கலாம், என்னால இருக்க முடியுமான்னு தெரியல. எனக்கு நம்ம காதலால நம்ம உயிர்ல இருந்து உருவான குழந்தை தாண்டா வேணும். ஒன்ன மாதிரி குழந்தையும் நான் பாசமா பார்த்துக்கணும்.
ப்ளீஸ் புரிஞ்சுக்கம்மா. ஏதாவது ஒரு இடத்துல ஒரு வார்த்தை வந்துட்டாலும் அந்த குழந்தைக்கும் கஷ்டம், நமக்கும் கஷ்டம். நம்ம ஆதரவில்லாத எத்தனை குழந்தைக்கு வேணாலும் கார்டியனா இருக்கலாம். ஆனா நம்மளே எடுத்து வளர்க்கறது வேண்டாம் என்றான் உறுதியான குரலில். அவள் கேட்டு அவன் மறுத்த முதலும் கடைசியுமான விஷயம் அதுதான். அவனின் ஆசை அவளுக்குமே நியாயமாகத்தான் பட்டது. பிறக்காத குழந்தையிடம் அவன் கொண்டிருக்கும் எதிர்பார்ப்பும் கனவுகளும் சரியானது கூட. அதனால் அப்போது அவளும் கூட அதை அப்படியே ஏற்றுக்கொண்டாள். அப்படி சொன்னவன் இப்போது தருவை மகளாய் ஏற்பானா? ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் தரு இல்லாமல் அவளால் இருக்க முடியுமா? தருவின் புன்னகை முகம் பார்த்துதானே அவள் கவலைகள் மறந்திருந்தாள். அவளின் அம்மா என்ற அழைப்புதானே இவள் உயிர்ப்புடன் இருக்க காரணம். இன்று எல்லா சொந்தங்களையும் காட்டிவிட்டு திடீரென இல்லை என்றால் அந்த குழந்தை உள்ளம் தாங்குமா? அதிலும் இப்போது தரு அப்பா என்ற உறவின் மீது அளவில்லா அதிக பிடிமானத்துடன் இருக்கிறாள். யாரை பார்த்தாலும் அப்பா எங்கே, எப்ப வருவாங்க என்பதுதான் அவள் முதல் கேள்வியாய் இருக்கிறது. 2 நாட்களாக குறைந்தபட்சமாக கைபேசியில் அவன் புகைப்படங்களை பார்த்த பின் தான் உறங்குகிறாள். ஏதோ ஒரு விதத்தில் யாழுக்குள் இது அச்சத்தையே ஏற்படுத்தியது. எத்தனை முறை யோசித்தாலும் அவளின் இந்த கேள்விக்கு விடை தெரியவில்லை. தண்ணீரில் விளையாடி கொண்டிருந்த தரு அவள் மீது நீரை வாரி இறைக்கவும் தான் சிந்தனையிலிருந்து மீண்டு அவளை பார்த்து சிரித்தாள் யாழ். தரு அன்னையின் சிரிப்பை கண்டு இன்னும் இன்னும் நீரை வாரி இறைத்தாள். ஒரு வழியாக அவள் சேட்டைகள் எல்லாவற்றையும் சமாளித்து குளிக்க வைத்து வெளியே அழைத்து வந்து புது ஆடைகள் அணிவித்தாள். அம்மா, ஏம்மா புது ட்ரெஸ் போடுற? நீயும் போட்டிருக்க என்றால் தன் உடைகளை ஆசையாய் தொட்டு தொட்டு பார்த்து. நாளைக்கு மது அத்தைக்கு கல்யாணம் இல்லடா தங்கம், அதனால இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு நிறைய பேர் வருவாங்க, அதனால தான் குட்டி பாப்பாவுக்கு புது ட்ரெஸ் போடுறோம் என்றாள் சின்னவளின் தாடை பற்றி செல்லம் கொஞ்சியபடியே. அப்பா வருவாங்களாமா என்றாள் ஏக்கமாய் பிள்ளை. வருவாங்கடா தங்கம். நிஜமா? நிஜமா தாண்டா பட்டு அவள் சொல்லவும் தரு அவளின் கழுத்தை கட்டி கொண்டு கன்னத்தில் அழுத்தமாய் முத்தம் வைத்தாள். ஒரு வழியாக அவள் கேட்கும் கேள்விகளுக்கெல்லாம் பதிலளித்து கிளம்பி கீழே அழைத்து வந்தாள் யாழ். வீடு கல்யாண கலை கட்டியிருந்தது. அனைவர் முகத்திலும் அப்பட்டமாக மகிழ்ச்சி தெரிந்தது. அந்த வீட்டின் முதலும் கடைசியுமான திருமணம். மகளுக்கு செய்ய நினைத்ததையும் சேர்த்து வைத்து மகளுக்கு செய்து பார்த்துவிட வேண்டும் என ஆசை கொண்டிருந்தனர் மூர்த்தி வாணி தம்பதியினர். ஆளுக்கு ஒரு வேலையாய் அத்தனை பேரும் பம்பரமாய் தான் சுற்றி கொண்டிருந்தனர். பெண்கள் காலை உணவுக்கான வேலைகளை செய்து கொண்டிருந்தனர். கவின் வீட்டை அலங்கரிப்பவர்களிடம் திருத்தங்களை விருப்பங்களை சொல்லி வேலை வாங்கி கொண்டிருந்தான். கோகுல் மண்டபத்திற்கு அனுப்ப வேண்டிய சாப்பாட்டுக்கு தேவையான மளிகை பொருட்களை சரி பார்த்து கொண்டிருந்தான். மூர்த்தியும் நடராஜனும் மண்டபத்தில் மேற்பார்வையிட சென்றிருந்தனர். இன்னும் பலர் போவதும் வருவதுமாய் எங்கும் ஆட்கள் நடமாட்டம் இருந்து கொண்டே இருந்தது. என்ன மேடம், செம்ம கலக்கலா கிளம்பி வந்திருக்கீங்க, பார்க்குறவங்களுக்கு யாரு கல்யாண பொண்ணுன்னு சந்தேகம் வந்துட போகுது என்றாள் நிலா கேலியாக. இது புது பொண்ணு மயக்கம், மேடத்துக்கு இப்பதான் கல்யாணம் ஆகிருக்கு என்றாள் மது யாழை தோளில் இடித்தபடி. அவள் அமைதியாகவே இருக்க. ஓய் விடிஞ்சிருச்சுடி, இன்னும் என்ன தூங்கிட்டே வர? ஒருவேளை நைட்டு தூங்கலையோ என்றாள் கேலியாய் அவள். கண்ணெல்லாம் எப்படி செவந்திருக்கு, நைட்டு சுத்தமா தூங்கல போலியே. நடத்து நடத்து. அவர்கள் மேலும் அவளை கேலி பேசி சிரிக்க அதற்கான சிறு மாற்றம் கூட அவளிடம் இல்லை. அதற்குள் வாணி அந்த பக்கமாக வர தரு அவரிடம் தாவினாள். அவள் அமைதியை யோசனையாய் பார்த்தவர்கள் அவளை அமர்த்தி வைத்து கேள்விகளால் குடைந்து விட்டனர். ஒண்ணுமில்லனா விடுங்களேண்டி, மகி ரொம்ப லேட்டா வரான், எப்ப வரானே தெரிய மாட்டேங்குது, காலையிலேயும் சீக்கிரமே வெளியே போயிடுறான், எங்க போறான் என்ன பண்றான் எதுவும் தெரியல, அதை தான் யோசிச்சேன், வேற ஒண்ணும் இல்ல என்றாள் யாழ். போ, அவ்வளவுதானா? நான் கூட என்னவோ ஏதோன்னு நினைச்சு பயந்துட்டேன். இப்ப என்ன உனக்கு? மகி எங்க இருக்கான்னு தெரியணும், அவ்வளவுதானே என மது கேட்க அவள் வேகமாக ஆம் என்று தலையாட்டினாள். இதுக்கு மூஞ்ச தூக்கி வச்சுட்டு இருக்க, விடு, 5 செகண்ட்ல கண்டுபிடிச்சிடலாம் என்றாள் நிலாவும். எப்படிடி என்றாள் யாழ். நமக்கு வாய்ச்ச அடிமை எதுக்கு இருக்கு, வா வா அதுகிட்ட போய் ஒரு விசாரணையை போடலாம், 2 செகண்ட்ல மகியண்ணா எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சிடும் என்றபடியே அவளை இழுத்து கொண்டு கவியை தேடி போனார்கள் அவர்கள். என்ன அள்ளிடா நீங்க காத்து இந்த பக்கம் வீசுது, என்னால ஏதாவது ஆகணுமா என்றான் கேளியாய் கவி. இந்த கல்யாணத்துக்காக நீங்க எவ்வளவு உழைக்கிறீங்க, யூ ஆர் சோ ஸ்வீட் அண்ணா என்றாள் மது.
இவ்வளவு கஷ்டப்படுறீங்களே தவிர ஆனா உங்களை நீங்க சுத்தமா கவனிச்சுக்கிறதே இல்லைன்னா என்றது யாழ். அதான் உங்களுக்காக ஸ்பெஷலா ஒரு காப்பி போட்டிருக்கோம், அதான் அப்படி தனியா வந்தீங்கன்னா கொடுக்கலாமேன்னு. இது நிலா. இது என்ன திடீர்னு 3 பேருக்கும் என் மேல பாசம் பொத்துக்கிட்டு வடியுது. இதெல்லாம் கொஞ்சம் கூட நம்புற மாதிரி இல்லையே. என்ன காரியம் ஆகணும் உங்களுக்கு என்றான் யோசனையாய் கவி. என்ன நம்ப மாட்டீங்களா? முகத்தை சோகமாய் வைத்தபடி அப்பாவியாய் நிலா கேட்கவும் அதற்கு மேல் கவியால் மறுத்து பேச என்ன இருக்கிறது? அவனை முன்னால் தள்ளி கொண்டு பின்னால் சென்றனர் மூவரும். யாரும் பார்க்காத தனி இடத்திற்கு அழைத்து சென்று மூவருமே புடவையை வரிந்து இழுத்து சொருகி கொண்டு இடுப்பில் கை வைத்தவாறு அவனை சூழ்ந்து நின்று முறைத்து கொண்டிருந்தனர். இப்ப எதுக்கு எல்லாரும் குழாயடி சண்டைக்கு ரெடியா நிக்கிற மாதிரி நிக்கிறீங்க என்றான் கவி. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க மனசுல என்றாள் நிலா. உன்னை மட்டும் தாண்டி நினைச்சிட்டு இருக்கேன், சத்தியமா வேற யாரும் இல்ல. நீ இப்படி அநியாயமா என்ன சந்தேகப்படலாமா? உங்க மூஞ்சி என்ன தவிர இந்த மூஞ்ச பார்த்து யாரு வருவா என்றாள் எச்சரிப்பதை போல நிலா. அவளை தள்ளி கொண்டு முன்னே வந்த மது. ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்கு, அவ்வளவு தூரம் வந்துட்டா என்றாள் மிரஞ்சலாய். நீங்க பண்றது உங்களுக்கே நல்லா இருக்கா என்றாள் யாழ் அழும் குரலில். அவன் இவர்கள் என்ன கேட்கிறார்கள் என்றே புரியாமல் திருவன விழிக்க, நீங்க வேற சும்மா இருங்கடி, உன்னொன்னுக்கு நேரடியா சொன்னாலே புரியாது, இதுல தலை சுத்தி மூக்க தொடுறாளுக என்றாள் நிலா. அதுவும் சரிதான், உங்க ஃப்ரெண்ட் எங்க? நானும் 2 நாளா பாக்குறேன், எனக்கு டிம்கி கொடுத்துட்டு எஸ்கேப் ஆயிட்டே இருக்கான் என்றாள் யாழ். இவ்வளவுதானா? நான் கூட கல்யாணம் பிளான் பண்ணதுக்கு தான் இப்படி ரவுண்டு கட்டுறீங்களோன்னு பயந்துட்டேன் என்றபடியே ஆசுவாச பெருமூச்சு விட்டான் கவி. அப்போ நீங்களும் அந்த பிளான்ல இருந்திருக்கீங்க, என்னமோ எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சாதிச்சீங்க, அப்போ அது போய் அப்படிதானே என்றாள் நிலா கோபமாய். நிலா, அதுக்கு விசாரணை கமிஷனை அப்புறம் போட்டுக்கலாம், முதல்ல அண்ணா எங்கன்னு விசாரிப்போம் என்றது மது. அண்ணா சீரியஸா கேக்குறேன், மகி எங்க போறான்? 2 நாளா எவ்வளவு லேட்டா வீட்டுக்கு வரான் தெரியுமா? ப்ளீஸ் உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்கண்ணா என்றாள் யாழ். இல்லம்மா எனக்கும் தெரியல, நானும் அவனை பார்த்து 2 நாளாகுது. ஏய், இப்படி கேட்டா எல்லாம் சரி வராது, அந்த விரை கட்டையெடு என்றாள் மது. இப்படியெல்லாம் நீங்க கதை சொல்லுவீங்கன்னு தான் தனியாவே கூட்டிட்டு வந்தது. எப்படி நாள் பூரா ஒன்னாவே சுத்துவீங்களாம், ஒரே பிசினஸ் பண்ணுவீங்களாம், எல்லாம் கேப் மாதிரி தனத்தையும் ஒன்னாவே பண்ணுவீங்களாம். ஆனா அவர் எங்க இருக்காரு என்ன பண்றாருன்னு மட்டும் இவருக்கு தெரியாதாம். என்ன எங்களை ஏமாத்தலாம்னு பாக்குறீங்களா என்றாள் நிலா. மூவரும் கோபமாக அவனை நெருங்க. நிஜமாவே எனக்கு தெரியல, நீங்க வேணா கோகுல கூப்பிட்டு கேளுங்களேன், ஒருவேளை அவனுக்கு தெரியலாம். என துணைக்கு ஆள் சேர்க்க மது சென்று கோகுலை அழைத்து வந்தாள். அவர்கள் இருவரிடமும் மாறி மாறி விசாரித்ததில் பெண்கள் மூவருக்கும் எந்த தகவலும் கிடைக்கவில்லை. அந்த நேரம் பார்த்து கவியின் கைபேசி ஒலிக்க அழைத்தது சாட்சாத் அந்த மாய கண்ணனே தான். அவன் பேரை பார்த்ததும் போனை ஸ்பீக்கரில் போட்டு பேசும்படி செய்கை செய்தனர். கவி எங்கடா இருக்க என்றான். எடுத்ததும் அவன், நான் இருக்கிறது இருக்கட்டும், நீ முதல்ல எங்கே இருக்க? ஏன் உனக்கு தெரியாதா? வரும்போது சொல்லிட்டு தானே வந்தேன். அப்புறம் நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுடு. முக்கியமா இந்த விஷயம் யாழுக்கு மட்டும் தெரியவே கூடாது. சரி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வச்சிடுறேன் என்றான் மகள். அடே, நீ என்கிட்ட எப்படா சொல்லிட்டு போன? எதடா நீ சொன்ன மாதிரி செய்யணும்? லேய் லேய் என கவி கத்தி கொண்டிருக்கும் போதே போனை வைத்து விட்டான் அவன். மது அவன் இடது கையை பிடித்து முறுக்க, யாழ் வலது கையை பிடித்து முறுக்க, நிலா முதுகிலேயே 4 வைத்தாள். பொய்யா சொல்ற பொய்யே என்ன நிலா இன்னும் 4 வைக்க. நிஜமாதான் நிலா, சத்தியமா எனக்கு ஒன்னும் தெரியாது. அவன் இங்கேதான் எங்கேயோ இருக்கான் போல இருக்கு, நம்மளை பார்த்துட்டு சும்மா பேசி கடுப்பேத்துறான் என்ற கவியின் நியாயத்தை யாரும் கேட்டது போல் தெரியவில்லை. உண்மையாகவே இதையெல்லாம் கதவின் மறைவில் நின்று பார்த்து வயிற்றை பிடித்து சிரித்து கொண்டிருந்தான் மகள். 2 தினங்களாக அவன் அவளிடம் இருந்து ஓடி ஒளிந்து கொள்வதற்கு காரணம் அவள் மீது கொண்ட பயம் எல்லாம் இல்லை. இவனை கண்டால் அவள் கோபம் எம்மாத்திரம். ஆனால் அவள் கோபத்தில் இருக்கும் நியாயம் அவனுக்கு புரியத்தான் செய்தது. அதையும் மீறி மனைவி தன் கைவளைவிற்குள் வேண்டும் என்ற ஆசையும் இருந்தது. எப்படியாவது மதுவின் திருமணத்திற்குள் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வை கொண்டு வந்துவிட நினைத்தான் அவன். இனியும் அவளின் கோபத்தையோ ஒதுக்கத்தையோ அவனால் தாங்கிக் கொள்ள முடியும் என்று தோன்றவில்லை. எனவே இத்தோடு இதற்கு முடிவு கட்டிவிட நினைத்தான். அவன் ஒன்று நினைக்க நடக்கவிருப்பது ஒன்றாகி போகுமா? அதனால் தீராத மோகம் அவனுக்கு உரியதாகித்தான் போகுமா?
பகலில் தொழில், மதுவின் திருமண வேலைகள் என எப்படியோ நேரத்தை கடத்துபவனுக்கு இரவில் அப்படி இருக்க முடியவில்லை. அதனால்தான் அவள் உறங்கிய பின் வந்து எழுமுன் கிளம்பி செல்வதை வாடிக்கையாக்கி கொண்டான். 2 நாட்கள் தப்பித்தவன் இன்று காலை மாட்டிக்கொண்டான். அவன் கிளம்பி கொண்டிருந்த நேரம் அவளிடம் அசைவு தெரிய வேகமாக தப்பித்தோம் பிழைத்தோம் என அறையை விட்டு கிளம்பி வந்து விட்டான். அதை அவளும் கவனித்து விட்டாள். அதுதான் அவளின் காலை நேர கோபத்திற்கு காரணம். ஆனால் அவசரத்தில் முக்கியமான கோப்பு ஒன்றை எடுக்க மறந்துவிட்டான். அதை எடுத்து செல்லவே திரும்பி வந்திருந்தான் அவன். வீட்டுக்கு வந்தவனின் பார்வை முதலில் தேடி அலைந்தது யாழைதான். அப்படிதான் கவியை அவர்கள் மூவரும் மிரட்டி கொண்டிருப்பதை கண்டான். கண்ணம்மா, மாமா மேல உனக்கு அவ்வளவு பாசமா? 2 நாள் கூட மாமாவை உன்னால பார்க்காம இருக்க முடியாதா என்ன? என் செல்ல ராட்சசி, என்னாலையும் தாண்டா இருக்க முடியல. இன்னும் ஒரே ஒரு நாள், அதுக்கப்புறம் உன் கோபம் எல்லாம் தீர்ந்து காணாம போயிடும். நீ ஏன் இந்த மாமாவை வந்து கட்டிப்ப பாரு என மனதில் அவளை கொஞ்சி கொண்டிருந்தான். கவியை அவர்களிடம் மாட்டிவிட்டு விட்டு தூரத்தில் காதலியை ரசித்து பார்த்துவிட்டு கிளம்பி விட்டான் அவன். அவர்களிடம் இருந்து தப்பித்து வருவதற்குள் கவிக்கு தான் போதும் போதும் என்றாகி போனது. நேரம் அது பாட்டிற்கு ரெக்கை கட்டி பறந்து கொண்டிருக்க மாலை 5 தொட்டிருந்தது கடிகாரம். 6:30 மணிக்கு மேல்தான் மணமகன் வீட்டிலிருந்து பெண்ணழைக்க வருவதாயிருந்தது. நிலாவும் யாழும் மதுவை ஒரு புறம் கேலி செய்து வெக்கத்தில் சிவக்க வைத்துக் கொண்டிருக்க வாணியும் பார்வதியும் சீர்வரிசை மற்ற பொருட்கள் வருபவர்களை கவனிப்பது என இருந்தனர். இப்பொழுதே வீட்டுக்கு ஆட்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் வர தொடங்கியிருந்தனர். மூர்த்தி, நடராஜன், மகி என மூவருமே மண்டபத்தில் செய்ய வேண்டிய ஏற்பாடுகளை கவனித்துக் கொண்டிருக்க கவியும் கோகுலும் தான் இங்கு தேவையானதை பார்த்து பார்த்து செய்து கொண்டிருந்தனர். திடீரென அங்கே ஒரு பரபரப்பு தொற்றி கண்ட உணர்வு. வருபவர்களை பார்த்து அங்கிருந்த சிலர் தங்களுக்குள் சலசலக்க அத்தை என்ற அழைப்பில் திரும்பி பார்த்த வாணியும் வந்திருந்தவர்களை கண்டு அதிர்ந்து உறைந்து போனார். தொடரும். அடுத்த அத்தியாயம் நாளை கேட்கலாம். கதையை தொடர்ந்து கேட்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. பேசும் கதைகளின் குரலாய் நான் மனோசங்கரி.